இது நிறைய உறவுகளுக்கு இல்லாத ஒரு பழக்கம். இதை பற்றி கதைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்னா, நான் இப்போ உதவியல் நாங்கள் கொண்டாந்து தர்றது எங்கட பணம் இல்லை. யாரோ ஒருவர் வெளியில் இருந்து அந்த உதவியை அவர் பணம் மெத்தி போய் தர்றாரான்னு கேட்டால் இல்லை. பண தேவைன்றது நாளைக்கும் என்ற சொகுசு வாழ்க்கைக்கு எவ்வளவோ வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கை இருக்கைக்குள்ளே அதை கடந்து உங்களோட செயல்பாடு ஒரு சூப்பரானது. இப்போ தங்கச்சி முள்ளத்தில் இருக்கிறான். அவள் எங்கே நாங்கள் செத்துட்டோம். நாங்கள்லாம் யுத்தத்தில் செத்துட்டு நம்ம அக்காக்கள் அண்ணா வீரஜாவு. அவன் கொழும்பில் இருக்கிறா. ஒரு ஆள் கரடி போக்கில் இல்லவா சொன்னவா அக்கா எல்லாம் இறந்துட்டு நம்ம அண்ணா வீரஜாவு. நான் உங்களை எல்லாம் இறந்துட்டேன்னு சொல்லிக்கணும். அப்போ நீங்கள் ஏன் தொடர்பு எடுக்க தெரியாமல் இருக்கையா? இடம் தெரியும். அங்கே இருக்கிறான்னு தெரியாதே. எங்கே இருக்கிறான்டா? அவட பேர் என்ன? அவள் புனிதவதி. புனிதவதி செஞ்சோலையில் படித்தவா. புனிதவதி என்று சொல்லக்கூடிய ஆக்கள் எங்கள் சொந்த இடம் இது? அவட குடும்ப சண்டையில் புருஷன் யாழ்ப்பாணம் கொண்டு கத்தியால் குத்தி கொலை செய்துட்டார். இப்போ கிட்டடியில் நடந்தது 2 மாதம் இறந்துட்டார். 9 வருஷம். அவர் 9 வருஷம். அப்போ நீங்கள் ஆற்ற உதவியோட இந்த வீட்டில் இருக்கிறீங்க. உங்களோட பிள்ளைகளை ஒளியும் வாழ்வில் உடுப்பு கொடுத்தா தான் அவருக்கு கிடைக்கும். மற்றபடி என்னோட கஷ்டம் நான் வேண்டி கூட கொடுக்க குறைவு. செவடுக்க எனக்கும் நேரமில்லையே, ஆண்டவனே உனக்கும் அனுதாபம் இல்லையே, ராஜ்யங்கள் இருக்கு அதில் ராணி இல்லையே, காசு பணம் இருக்கு ஒரு காதல் இல்லையே, அடிமைகளா பிறந்து விட்டோம். அவ்வளோதான் எனக்கு தெரியும். எல்லாருக்குமே அன்பு வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன். இன்றைய தினம் ஒரு உதவியை வழங்குறதுக்காக போய் கொண்டிருக்கிறோம். யாருடைய உதவியை வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், சசிதரன் சன்சிகா, சசிதரன் சஞ்சிகா அப்படின்னு சொன்னால் சன்சிகா என்று தான் சரியாக வருது. 2வது பிறந்த தினம் சசிதரன் சன்சிகாட 2வது பிறந்த தினம் 17/7/2024. 17/7/2024 சசிதரன் சன்சிகாட 2வது பிறந்த தினம். அப்போ என்னோடாக வழக்கமாக உதவியை வழங்குறவர் ஸ்ரீதரன் என்று சொல்லக்கூடியவர் ஜெர்மனியில் இருக்கிறார். இப்போ அவருடைய மகள் அவருடைய உதவின்னு சொல்லி தருவார். அப்போ அவர் ஊடாக அந்த சசிதரன் என்று சொல்லக்கூடிய அண்ணா லண்டனில் இருந்து இந்த உதவியை வழங்கி இருந்தார். அவருடைய பிள்ளைகள் அந்த பிறந்த தினத்தில் சசிதரன் சன்சிகாட 2வது பிறந்த தினம், அந்த 2வது பிறந்த தினத்தில் தரப்பட்ட பணம். அப்போ அது இன்றைய தினம் ஒரு உறவுகளை சந்திக்கிறதுக்காக போகிறோம். நேற்றைய தினம் வீடு தேடி இருந்துச்சுன்னா இப்போ அவை நிலப்பாட்ட ஒருக்கா போய் பார்த்து உதவியை வழங்குவோம்ன்றதுக்காக போய் கொண்டிருக்கிறேன். டிகே வன்னி என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க. அதுவே ஃபேஸ்புக் சைட்டில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் ஃபாலோன்ற பட்டனை கொடுத்துருங்க. வாங்க உதவியை வழங்கலாம். வணக்கம் அம்மா. வணக்கம். உங்களோட பேர்? சூசைநாதன் நாகேஸ்வரி. சூசைநாதன் நாகேஸ்வரி. ஓ, சூசைநாதன் நாகேஸ்வரி. இந்த முகவரி உடையார்கட்டு தெற்கு மூங்கிலாறு. உடையார்கட்டு தெற்கு மூங்கிலாறு. ரைட். நீங்களும் யார் யார் இருக்கிறது இந்த வீட்டில்? என்னுடைய 2 பிள்ளைகள். ஒரு ஆள் மாற்றுத்திறனாளி. ஒரு பிள்ளை மாற்றுத்திறனாளி. அவர் எத்தனை வயது? அவருக்கு 16 வயது. 16 வயது மாற்றுத்திறனாளி. இவருக்கு 14 வயது. 9ஆம் ஆண்டு. அதுக்கு அடுத்தவர் தான் இவர் பக்கத்தில் உள்ளவர். அவர் 9ஆம் ஆண்டு. 9ஆம் ஆண்டு படிக்கிறார். இப்போ இந்த மகளை குத்தி கொலை செய்ததால் அவன் செத்ததால் இப்போ இந்த பேரப்பிள்ளையை நான் வச்சு வளர்க்குறேன். இந்த பேரப்பிள்ளை மகளின் பிள்ளை. உங்களோட மகள்கிட்ட பிள்ளை. என்ன நடந்தது மகளுக்கு? குடும்ப சண்டையில் புருஷன் யாழ்ப்பாணம் கொண்டு கத்தியால் குத்தி கொலை செய்துட்டார். இப்போ கிட்டடியில் நடந்தது 2 மாதம். இது நடந்து 2 மாதம். அவாக்கு ஒரே ஒரு பிள்ளை தானா? 2 பிள்ளை. 1 ஹாஸ்டலில் படிக்கிறா பொம்பளை பிள்ளை. எத்தனை வயது? 7 வயது. 7 வயது பிள்ளை ஹாஸ்டலில் படிக்கிறோம். அடுத்தது இவர் 2 வயது. இவர் நான் வளர்க்குறேன். நீங்கள் வாட அம்மா. உங்களோட மகள்லாம் இறந்தது. என்ன நடந்து? குடும்ப பிரச்சனை? குடும்ப பிரச்சனை இருக்குதாங்க. யாழ்ப்பாணம் தாய் வீட்டை கொண்டு போய் வைத்து. இங்கே இருந்தவா இல்லை? அவன் உடையார்கட்டு தெற்கில் இருந்தவா. உடையார்கட்டு தெற்கில் இருந்தவா. இங்கே தான் இருந்தவா அவாவும்? உடையார்கட்டு. அப்போ சம்பவம் நடந்தது அங்கே தாய் வீட்டை கொண்டு போய்.
மகள் வந்து இங்கே இருந்து அங்கே போன இடத்துல இறந்துட்டா. அவள் உடையார்கட்டில் தான் அவன் வீடு வளவு அங்கே தான் இருந்தவன். புருஷன் கூட்டி கொண்டு போய் யாழ்ப்பாணம் தான் இந்த பிரச்சனை நடந்தது. அவர்கிட்ட தாய் விட்ட கூட்டி கொண்டு போய் பிரச்சனை நடந்தது. அப்போ அந்த பிள்ளைய இவர் அங்கே தான் இருந்தவர். நாங்கள் பொழுசு விடாதான் பிள்ளைய நான் வேண்டி வளர்க்குறேன். வேறு தாய் தாப்பம் கேட்கலையோ? நாங்கள் என் மகளை சாக்காட்டிட்டேன். நான் பேர பிள்ளைய கொடுக்கலாம் நான் வச்சிருக்கிறேன். அப்போ அவங்க ஓமன்னு சொல்லி உங்களோட விட்டுட்டாங்க. தம்பிக்கு என்ன பேர்? கதைக்க மாட்டேன் ராஜா. கதைக்க மாட்டேன். ஜஸ்பின். இப்போ 2 பேர். அதால் இவரை வளர்க்குறேன். இந்த மகன் மாற்றத்தினாலே தண்ணி இல்லை எங்களுக்கு. எனக்கும் காட் வருத்தம், டொய்லெட்டும் இல்லை. அதான் இந்த உதவியை கேட்டு உங்கள்கிட்ட கேட்குறேன்னு செய்தார். உங்களோட கணவருங்க? அவர் இறந்துட்டார் 9 வருஷம். அவர் இறந்து 9 வருஷம். அப்போ நீங்கள் ஆற்ற உதவியோட இந்த வீட்டில் இருக்கிறீங்க, உங்களோட பிள்ளைகளை வந்து பார்த்துக்கொள்றீங்க. நான் சொன்னால என்ன ஒரு ஆம்பளை பிள்ளை கல்யாணம் செய்துட்டார், இறந்துட்டா. உங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை திருமணம் செய்துட்டார். மற்றவரும் பெரியாள் அவருங்களை கவனிக்கிற இல்லை. அதுக்கு பிறகு இந்த மகளோட சம்பவம் நடந்தது. நான் கூலி வேலைக்கு தான் போகிறேன். நான் என்ன வேலையில்? இந்த ஒளியும்பாலில் சமைக்கிறது அதுக்கு போனேன். இப்போ இந்த பேர பிள்ளைய நான் பார்க்குறதால எனக்கு வேலைகளுக்கு போகலாது. ஒளிரும்பாலுக்கு நான் பாருங்க நானே உங்களை ஒரு நான் கண்டேன். நான் பிள்ளைகளுக்கு எல்லாம் வேண்டி கொடுக்குறேன், நீங்கள் தெரியும். அப்போ இப்போ எவ்வளோ காலத்துக்கு முதல் நீங்கள் வேலை விட்டு? இப்போ நான் இப்போ 2 மாதம் தானே இவர் என் கைக்கு வந்த பிறகு. அப்போ சிஆர் காசும் தம்பிக்கு மாற்றத்தினாலே 5000 அதை கொண்டு தான் இந்த சிவிஎம் போகுது. அதுதான் இவனா எனக்கு தெரியும், என்ன நண்பன் தானே. ஒளிரும்பாலுக்கு வர்றேன் ஆளு அங்கே படிக்கிற வரேன்னு தெரிஞ்சபடியே ஒருத்தன் மரணானு சொல்லி. இப்போ எங்கே போய் வரீங்க? பள்ளிக்கூடமா? என்னவா? கதைங்க இங்கே வாங்க. கதைங்க மாமாட தெரியுமா என்ன? இங்கே வாங்க. என்ன தெரியுமா? என்னன்னு தெரியும்? உடுப்பெல்லாம் கண்டாரு. எங்க? பள்ளிக்கூடத்துக்கு. ஒளிரும்பாலுக்கு வரேன் நான். என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்க தானே? இதாரு அம்மாவா? என்னவா மாமா? ஏன் என்ன கூப்பிட்டுருக்குறா? தண்ணி இல்லை. தண்ணி இல்லைன்னு சொன்னவாவா உங்கள்கிட்ட? தெரியும், நம்பியே தெரியும். அப்போ எனக்கு என்ன கதையில் விட்டனாங்க? திடீரென்று நீங்கள் வந்தோன்னே கதையாக மறந்துட்டோமே. எத்தனை வயது இப்போ? 16 வயதா? 16 வயது. ஆள் என்ன மாதிரி வேலையெல்லாம் செய்தார் வீட்டில்? வீட்டில் கொஞ்சம் வெளிப்பு வரதானே ஐயா. காட்டுக்கு தான் டொய்லைட் போகிறவர். இப்போ 4 நாளும் திடீரெண்டு 6 மணிக்கு வெளிப்பு வந்துட்டு குடிசை மாஞ்சோல கிளினிக் போகிறது, குடிசை பாவிக்கிறார். அப்போ கூடுதலாக அந்த பேரங்கள் வெயிட்டுகள் ஆளுக்கு ஏலா செய்ய. பேரங்கள் வெயிட்டுகள் செய்ய அந்த வலிப்பு வர்ற பிரச்சனை இருக்குது. திடீரெண்டு வலிப்பு வந்து விழுகிறார். இந்த வளர்ந்துருக்க வலிப்பு வந்து விழுக்கல எலும்பு வள முறிக்க பார்க்கும். என்ன சின்ன விழுகிறது ஓகே, அது ஒரு பொடியன் வந்து சொல்லி நான் வலிப்பு. அப்போ தனியாக தான் போய் விடுற நீங்களோ? இதில் கொண்டாந்து இறக்கி வேணும் தம்பி. இல்லை இப்போ ஒளிரும்பால் வாழை கொண்டாந்து அந்த சந்தையில் இறக்கி இருக்கணும். என்ன சாப்பிட்ட நீங்கள் அன்றைக்கு? தம்பி சொல்லுங்க, என்ன சாப்பிட்ட நீங்கள்? என்ன சந்தவே? பருப்பு குழம்பு. நீங்கள் அங்கே உள்ளுக்கு சமையல் வேலை செய்து கொண்டு நீங்கள் விட்டுட்டீங்களோ? நான் தோட்ட வேலை தானே செய்ய எடுத்தவே. அங்கே ஒளிரும்பால் எனக்கு காட் வெளுத்தம் வந்துட்டு அப்போ கிளினிக் போய் வரதால அந்த மம்பட்டி எது வேலை செய்யலான்ட்டு கிச்சனுக்கு சமைக்க போட்டவே. உங்களுக்கு ஹார்ட் வெளுத்தம் இருக்கும். எவ்வளோ காலமாக இருக்குது? இப்போ ஒரு 6 மாதம். 6 மாதமாக தான். அதுக்கு முதல் இனங்கானையில் இப்போ தான் இனங்கன்று இருக்குது. என்ன பிரச்சனையா? காட் வெளுத்தம் 6 மாதம் அப்புறம் ஆப்ரேஷன் செய்யணும்னு சொன்னவே. என்ன ஹார்ட் ஆப்ரேஷன் செய்யணுமாண்டா? அப்போ நான் 3 மாதம் கிளினிக் போய் வந்தேன். புது கொப்பி இருக்கு மேசையில் மாமா கொடுத்தேன் காட்டு. அப்போ இப்போ செத்த விடும் வந்துட்டேன் ஐயா. அதோட என்ன கொஞ்சம் கவனிக்கிற குறைவு. என்ன எப்போ தொடர்பு கொண்டு நீங்கள் வீட்டை வந்த நீங்களோ? நேற்று தானே ஐயா. நேற்று வீட்டை வந்த நீங்கள்.
இல்லை அதான் சொன்னாங்க யாரோ மகளும் வந்து இறந்த நிலைமையில் இருக்கிறான்னு சொல்லி. அப்போ அதான் நான் வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வரைக்க இப்போ தம்பியை வந்து நான் நுழையிரும்பால்வன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு உடுப்புகள் அது இது வழங்குறதுக்கு போகிறது. இப்போ அந்த இடத்துல ஆளை வந்து எனக்கு தெரியும். ஒளியும் வாழ்வில் உடுப்பு கொடுத்தா தான் அவருக்கு கிடைக்கும். மற்றபடி என்னோட கஷ்டம் நான் வேண்டி கூட கொடுக்க குறைவு. ஒளிரும் வாழ்வில் கொடுக்குறது தான் இதுதான் நீங்கள் கிளினிக் போனதுக்கான கடைக்கு 2 குடம் தண்ணி இல்லாத அல்ல இப்போ. அதால் தான் இந்த உதவி உங்களுக்கு இப்போ வழி. எங்கே இருந்து தண்ணி அள்ளி கொண்டார நீங்கள்? இந்த வீட்டில் இருந்து குடிக்க, டொய்லெட்டுக்கு, குளிக்க, உடுப்பு துவைக்க, சமைக்க. இந்த வாழை, இந்த தென்னை, இந்த பூக்கண்டுகள் எல்லாம் என்னண்டு இது சும்மா வச்சு நாங்கள் மழையிலையும் சட்டி வாழை கழுவுற தண்ணியிலையும் உருவாக்குனீங்க. உண்மையிலேயே இது இப்படியான திறமையானவர்களை தான் உண்மையிலேயே நான் தேடுறதும் எதிர்பார்க்குறதும். அந்த இப்போ சில பேர் வந்து சொல்லிவிடும் பெருமான காணியாக வச்சுருப்பாங்க, நாங்கள் குழாய் கிணறு இருந்தால் தோட்டம் செய்வோம் அப்படின்னு முற்று மரமும் இருக்காது. ஆனால் உண்மையிலேயே இந்த அம்மாவை வந்து பார்க்க மாற்றுத்திறனாளி பிள்ளை ஒரு ஆள் வந்து இருக்கிறார், அவங்கள மகன் ஒரு ஆள் படிக்கிறார். அப்படி இருந்தும் இந்த வாழை, தென்னை, அதே மாதிரி தேசி, பயந்தர் மரங்கள் வந்து வீட்டில் வந்து வச்சுருக்கிறா. அதை உருவாக்கி இருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ இப்போ உங்களுக்கு உங்களோட பிள்ளைகள்கிட்ட சைட்டில் இருந்தோ எந்த ஒரு சைட்டில் இருந்தோ எந்த ஒரு உதவியும் இல்லை? உதவி இல்லை ஐயா. அதான் நான் உங்களை நாடி வருகிறேன். ஓ, அப்போ பேர பிள்ளையும் வளர்க்கணும். இல்லாத பிள்ளைக்கும் குளிக்கிறது முழுகிறதுக்கெல்லாம் குறைவு தண்ணி. குளிப்பு தான் குளிச்சுட்டு ஸ்கூல் போவார். ஆறு அள்ளி வைக்கிற தண்ணியில் குளிச்சுட்டு தானே போகிறது. அப்போ அந்த இதுக்காக உங்கள்கிட்ட நான் நாடி வந்தது, எனக்கு இந்த உதவியை செய்தாங்க. இப்போ நீங்கள் கேட்குறது வந்து குழாய் கிணறு தான். ஓ, தண்ணி வந்தால் சரி ஐயா. தண்ணி வந்தால் அதை வச்சுக்கொண்டு நீங்கள் தோட்டம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியா? ஓ, பின்காணியும் தந்திருக்கணும். பின்காணி எவ்வளோ காணி இருக்குது? அதுவும் 1/4 ஏக்கர் தான். 1/4 ஏக்கர்ண்டா மொத்தம் 1/2 ஏக்கர் காணி இருக்குது. வாங்க ஒரு அம்மாவோட காணியை ஒரு சுற்றி காட்டிட்டு வருவோம். காட்டிட்டு வரத்துக்கு வருவோமே. ஓ, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே கிணறு இல்லை. இது பைப்லையும் கொண்டு இல்லை தண்ணி இல்லை, அள்ளி கொண்டு வந்து தான் அள்ளி கொண்டு வந்து இந்த மரங்களை வந்து வளர்த்துருக்கிற அண்டைக்குள்ளே உண்மையிலேயே நம்பலாம். பயன்தரும் மரங்கள் வேண்டி வச்சிருக்கிறா. தென்னங்கண்டு இருக்குது. வெளியே இருந்து தண்ணியை எடுத்து இதை செய்யக்குள்ள சொந்தமாக கிணறு. இது கிணறு இது சும்மா 6 அடி எண்டு கிண்டு. நாங்கள் என்னோட வசதி இல்லை, யாரால விட்டுட்டு இந்த கிணறோ எத்தனை 6 அடி வரையும் தான் கண்டி இருக்கிறீங்களோ? இதில் இருந்து தண்ணி எடுத்தனீங்களா? இதில் அந்த மழை நேரம் கொஞ்சம் வந்தது வேந்து வராங்க. இது 6 அடிக்கு தான் கண்டி இருக்கு. இது என்ன பின்னுக்கு என்ன நடந்தது? இது இப்போ இந்த அம்மா அங்கால குப்பை கொளுத்தி இருக்கிறா, அது காத்தோடஞ்சால வந்துச்சு. அங்கால காணி அம்மாவோ? அப்போ நீங்கள் அங்கே? நான் உள்ளுக்கு இருந்தேன். தெரியாது, நஷ்டம் வேண்டே இல்லையா? அவாண்ட துண்டை தானே எனக்கு தந்தவா. அவாண்ட துண்டை தானே தந்துருக்குறேன். அவாட காணியை தான் தந்தது. அவாட்டி என்னென்ன நஷ்டம் எடுக்க கேட்குறேன். ஓகே, நெருப்பு வச்சுட்டா வச்ச இடத்துல வாழையும் தென்னையும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன்னு. என்ன மாதிரி தோட்டம் செய்யலாமா? ஆமாங்க, கிணறு ஒன்று இருந்தால் தோட்டம் செய்யலாமா ஐயா? சொல்லுங்களேன் மாமாவுக்கு. ஓ, இந்த காணி 1/4 ஏக்கர் காணி, இவாட காணி, அந்த பின்னுக்குள்ளதும் உங்களுக்கு தந்திருக்கணுமா? எவ்வளவு? இந்த இவ்வளவு தான். இவ்வளவு தான் 1/2 ஏக்கர். இந்த அந்த கடைசி அந்த அதில் பூவரசு தெரியுது, அதுக்கு இஞ்சால அங்கால உள்ள காணி வந்து வேற ஒரு ஆள். 1/2 ஏக்கர் காணி இருக்குது. எங்களோட கிச்சன் இருக்கா, பார்த்துட்டு போங்க தம்பி. இந்த மேசன் எல்லாம் கோழி கூண்டு கோழி வளர்க்குறோம். அது யார் போட்ட கூடு? இந்த தம்பி போட்டதா? ஓ, தம்பி ஒரு கூடு ஒன்று அடிச்சிருக்கிறான். கோழி வளர்ப்புலையும் நல்ல ஆர்வம் இருக்குது. இந்த முயற்சி உள்ள குடும்பம். உண்மையிலேயே யாராவது உறவுகள் அவைகளுக்கு வந்து ஒரு குழாய் கிணறு ஒன்று அமைச்சு கொடுக்கலாம். வெள்ளடி என்ன குழாய் கிணறு ஒன்று அமைச்சு கொடுக்கலாம். அதை ஒரு தனக்கு ஒரு உதவியாக வந்து கேட்டிருக்கிறா, என்னை வந்து தேடி வந்திருக்கிறா. இந்த உதவியை வந்து பெற்றுத்தாங்கன்னு சொல்லி இந்த ஏரியாவிலேயம்மா இவ்வளவு போகுது குழாய் கிணறு அடிக்க. நீங்கள் விசாரிச்சிருப்பீங்க தானே?
ஐயா முந்தியெல்லாம் 1.5 இப்போ 2.5 கிட்ட போகும். 2.5 கிட்ட குழாய் கிணறு அடிக்கிறதுக்கு மட்டும் பைப்பெல்லாம் பொருத்தி கிருத்தி செய்கிறதுக்கு 3.5 லட்சம் ரூபா பார்க்கலாம். ஏண்டா இது கொஞ்சம் புட்டியான இடம். தேராவில் என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். தேராவில் உடையார்கட்டு, தேராவில் மாவீர துயிலம் இல்லம் இருந்த இடம். அது வந்து ஏத்தம் ரெட்பானா வந்து கழிஞ்சு வரைக்கல. அப்போ இந்த இடத்துல முன்னுக்கு அடிச்சுன்னா முதல் 3.5 லட்சம் ரூபா பம்பெல்லாம் பூட்டி கொடுக்குறதுக்கு எனக்கு வந்து முடிஞ்ச ரோட்டு கரையோட. இது கிச்சன் போடையில் நீங்கள் தற்காலிகமாக ஒரு கிச்சனை அமைச்சு அதில் இது செய்கிறீங்க. மேசனங்களை பேக்காடி போடலாம் தம்பி. வீடை அப்படியா? நான் கூலி வேலைக்கு போவேன். பேக்காட்டிட்டேன். திட்டத்தில் வந்த வீடு. அதில் உங்களால் செய்யக்கூடியதை செய்து வச்சுக்கிறீங்க. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முயற்சி உள்ள ஆள். அவள் வந்து கேட்குறதும் ஒரு சரியான ஒரு நியாயமான கோரிக்கை. தண்ணி உண்மையிலேயே தேவையானது. வேறு வீட்டில் வந்து இன்னும் பசுமையாக வந்து இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். கிணறு ஒன்று சொந்தமாக இருந்திருந்தா. அதே நேரம் அவள் இப்போ ஹார்ட் வருத்தம் இயலாத பிரச்சனையெல்லாம் இருக்கிறதால வீட்டிலே இருந்து ஏதாவது ஒன்று செய்து கொண்டு அது மாதிரி தண்ணி தேவைன்றது வந்து 2 பேருக்கும் இயலாத பிள்ளையும் வச்சுருக்கிறா. அதே மாதிரி பேர பிள்ளையும் வந்து வளர்க்குறா. இருங்கம்மா, அவன் மொத்தம் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு மொத்தம் 5 பேர், 2 பேர பிள்ளைகள். 5 உங்களோட பிள்ளைகள்? 5 பிள்ளைகள். 5 பிள்ளைகளில் இங்கே 2 பேர் இருக்கணும், 2 பேர் திருமணம் செய்து வெளியே இருக்கணும், 2 பேர் திருமணம் செய்து வெளியே இருக்கணும். ஒரு மகள் இறந்துட்டா. மொத்தம் 5 பிள்ளைகள். இப்போ நான் வந்து எந்த பதிவுகள் வந்து தெரியும் தானே, நான் எப்படி உதவிகளை வந்து பெற்றுக் கொடுக்குறேன். நான் இப்போ உங்களோட பிரச்சனை உங்கள்கிட்ட கேட்டறிகிறதுக்கான காரணமே இந்த வீடியோவை பார்த்து அதன் ஊடாகத்தான் யாராவது வந்து முன் வந்து உதவி செய்கிறது. உதவி செய்யத்தான் அதை வந்து பெற்றுத்தர முடியும். அப்போ அம்மாவோட நிலைமை வந்து உண்மையிலேயே உதவி தேவையான ஒரு ஆளாக வந்து இருக்கிற. அவளோட கணவரும் இல்லை. அதே மாதிரி 2 ஒரு மாற்றுத்திறனாளி பிள்ளை வந்து இருக்கிறார். அதே மாதிரி மகள்கிட்ட மகனையும் வந்து அவள் தான் பொறுப்படுத்திருக்கிறா, தான் பார்க்குறேன்னு சொல்லி. அதே மாதிரி அப்போ அந்த பிள்ளைய போய் பார்க்குறதாரு நான் தன் மாதத்தில் சனிக்கிழமை அவள் போய் சாப்பாடுகள் எல்லாம். யார் கொண்டே சேர்த்தது? மகள் இருக்கைக்கே கொண்டே சேர்த்துட்டாவோ? இருக்கைக்கே கொண்டே சேர்த்துட்டாண்டா. அப்போ அப்பயே இருந்தால் வேலுக்குள்ளே பிரச்சனை இருந்திருக்கு. பிரச்சனை இருந்திருக்கு. கடைசியாக தான் அது பெரிய அளவில் வந்திருக்கானு. இப்போ அவர் ஜெயிலில். அவள் இப்போ நீங்கள் எதிர்பார்க்குற உதவின்றது வந்து உங்களுக்கு ஒரே ஒரு உதவி தண்ணி. எனக்கு இந்த பிள்ளைகளை நான் வளர்க்க வேணும். உங்களுக்கு தெரியும் தானே, முக்கியமானது தண்ணி தான் தேவை ஒரு குடும்பத்தின் வாழ்க்கைக்கு. ஆனாலும் அந்த உதவியை செய்யுங்க. நான் கண்டுகள் கூட எனக்கு சரியான வாஞ்ச என்னோட ஆசை என்னென்னா வளர்க்கணும், ஒரு தோட்டம் செய்து என் பிள்ளைகளை பராமரிக்கணும். ஆனால் தண்ணி வசதி இல்லாமல் இருக்கிறது. இந்த உதவியை மீண்டும் நீங்கள் செய்ய வேணும்னு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அப்போ அம்மாவோட காணியை வந்து சுற்றி காட்டி இருக்கிறோம், பார்த்துருப்பீங்க. அவள் வந்து என்னட்ட வந்து கேட்டு வந்திருக்கிற உதவி ஒரு குழாய் கிணறு கொண்டு தனக்கு அமைச்சு தரைக்குள்ளே அது வந்து ஒரு சிறப்பான உதவியாக வந்து இருக்கும். அதை கொண்டு தன்னுடைய பிள்ளைகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரிக்கு இருக்கும். அதே மாதிரி ஹார்ட் ஆப்ரேஷன் இருக்குன்னு சொன்னீங்கண்ணே. ஆப்ரேஷனுக்கு ஓமன்னு சொல்லியிருக்கிறீங்களா இல்லை நான் வரையிலன்னு சொல்லியிருக்கிறீங்களா? ஓமன்னு சொல்லல, வரையிலன்னு சொல்லல. நான் கிளினிக் செத்த விட்டால என் கிளினிக்கு போனது தவிர்த்துட்டேன். மகள்கிட்ட செத்த விட்டோட செத்த விடங்க இங்கே செய்தீங்களோ இல்லை இங்கே இந்த இடத்துக்கு தான் கொண்டு வந்து? மகள் இறந்து 2 மாதம்தான். அவட மகனையும் அதே மாதிரி மாற்றுத்திறனாளி பிள்ளையும் வந்து வச்சுருக்கிறா. அப்போ இதை கருத்தில் எடுத்து யாராவது இந்த வீடியோவை பார்க்குற உறவுகள் வந்து நீங்கள் உண்மையிலேயே ஒரு பிரியோசனமான உதவி ஒன்று செய்யணும்னு சொன்னால் வாக்கு ஒரு குழாய் கிணறு ஒன்று அமைச்சு கொடுக்கல அது வந்து சிறப்பான உதவியாக வந்து இருக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் செலவுக்கு என்ன செய்கிறீங்க? செலவுக்கு இந்த சிஆர் காசு. என்னது சிஆர் காசு? நலம்புரி. நலம்புரி. அதில் வந்து உங்களுக்கு ஒரு தொகை பணம் கொண்டு வரும். 20,000. தம்பிக்கு 5,000. தம்பிக்கு 5,000. மற்றது 15,000. அப்படியா? அந்த 20,000 ரூபா மாதம் ஒரு கொடுப்பணம் கொண்டு உங்களுக்கு வருது. அப்போ அதை வச்சு கொண்டு தான் நீங்கள் சமையல் சாப்பாடு செலவுகளை வந்து பார்த்துக்கொள்வது. அதோட நானும் வேலையை போய் கொண்டிருந்தேன். நான் இப்போ 2 மாதமாக தான் எந்த உழைப்பு இல்லை. என்ன அந்த சமையல் வேலைக்கு? ஒளிரும்பால். இவரோட போய் சமைச்சு கொடுத்துட்டு இப்போ வரைக்கும் அப்படியே கூட்டி கொண்டு வர்றது நல்ல வேலை உண்டு. என்ன
அங்கே கூடுதலாக ஒர்க் பண்ணுறாக்கள் எல்லாருமே உனக்கும் உடுப்பு வரும் மகனுக்கும் உடுப்பு வரும் சாப்பாடும் இது சம்பளம் வரும். இப்போ 2 மாதமாக பிறப்பிள்ளைய பார்க்குறதால நான் விட்டுட்டேன் வேலையை. இவரை பார்க்கணுமென்றதுக்காக தான் வேலையை விட்டேன் நீங்கள், மற்றபடி அங்கே வேலை செய்து கொண்டு இருந்தேன் நீங்கள். அப்போ இப்போ விட்டுட்டு ஓகேயா இருக்குமா நீங்கள்? நீ பிள்ளை முக்கியமே தம்பி. நான் இப்போ ஒரு தண்ணி இருந்தால் தம்பி நான் எதையும் செய்து கொள்வேன் ஐயா. பிள்ளையும் பார்த்ததா போதும். இன்னும் கண்டுகள் முளாக்கண்டு இன்னும் கறி கண்டாடு நல்ல மண் என்ன இந்த மண் எது வச்சாலும் முளைஞ்சி வரக்கூடியதுன்னு இந்த ஏரியா அப்படி அம்பகாமம் மாங்குளம் அந்த தொடர் காடு தான் இந்த சைட் வந்து. இது உடையார்கட்டு என்னென்னு சொல்கிறேன்டா உடையார்கட்டு தெற்கு உடையார்கட்டு தெற்கு உடையார்கட்டு தெற்குன்னு சொல்லக்கூடிய. அதே மாதிரி தம்பியும் வந்து ஒரு முயற்சியானவன் அப்படின்றது வந்து தெரியுது. என்ன ஐயா என்ன கோழி வளர்ப்பு வெள்ளடி என்னங்க வேண்டி நீங்கள் உங்களோட அண்ணா வளர்த்தது? இல்லை கூடு கட்டி அது இந்த கூடு நீங்கள் தான் போட்டதோ? அப்படி ஏதாவது ஒன்று செய்யணும். என்ன சின்னல்லையே ஏதாவது ஒன்று வளர்த்து அதுலேருந்து வருமானம் காணணும். அப்போ இவருக்கும் கொடுக்கலாமே வளர்க்குறதுக்கு. தம்பி ஒன்றும் வளர்க்குற இல்லையா? என்ன பேர் தம்பிக்கு? சொல்லுங்க என்ன பேரா சொல்லுங்களேன் மாமாக்கு. வெக்கப்படுறானே. உங்களோட பேர் தெரியாதா? மீசாக். என்ன பேர்? என்ன பேர்? மீசாக்கா? மேசாக். அப்படியாம்மா? மேசாக்கோ? மேசாக். ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்களா? இல்லை ஐயா கவலை தானே. 2 பேரையும் வச்சு வளர்க்கணும் முடியிருந்தேன் ஐயா. இது ஒரு சும்மா மாதிரி கடவுள். என்ற பிள்ளைக்கு 28 வயது. யாருக்கு? மகளுக்கு. இறந்த வாக்கு. இந்த வயதுலேயே கடவுள் எடுத்துட்டே தானே. இப்போ இதுகள் 7 வயது 2 வயது வளர்த்தெடுக்கணும் ஐயா. இப்படியோ கவலை இருக்குங்க. வெறும் 16 வயது வலிப்பு. ஒரு திடமான பிள்ளை இல்லை தானே ஐயா. அவன் இருக்கிறான் மகன் இருக்கிறான் ஒன்று கொஞ்சம் யோசிக்காதீங்க. அப்போ உங்களோட படியல் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கணுமா இல்லை தூரம் இருக்கணும்? அவே வவுனியா நெடுங்கணி திருமணம் செய்து தூர இருக்கணும். அவையில் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மாதிரிக்கா வேறு குடும்ப நிலப்பாடு இல்லை. அப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற ஆக்கள்கிட்ட கேட்குற உதவின்றது இந்த குழாய் கிணறு உதவி தான். டாய்லெட் இல்லை தான் முக்கியம். டாய்லெட் இல்லாட்டியும் அது பிரச்சனை இல்லை. ஆனால் தண்ணி தான் முக்கியம். உண்மையிலேயே இந்த காணியை வந்து பார்த்துருப்பீங்க, தண்ணி தேவை. அதே மாதிரி இதில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் தான் இருக்குது. டாய்லெட்டும் இல்லை. இப்போ ஒவ்வொரு உறவுகள் ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொரு இதில் வந்து இருக்கும். ஒரு சில உறவுகளுக்கு வந்து கட்டாயம் உதவி போய் பார்த்து செய்ய வேண்டிய ஒரு நிலப்பாட்டில் இருப்பினும், ஒரு சில உறவுகள் பார்த்து கட்டமாக செய்யலாம் அப்படின்ற ஒரு நிலப்பாட்டில் இருப்பினும், அப்போ பார்த்து கட்டமாக செய்யலாம்ன்ற உறவுகள் ஏராளமான பேர் இருக்கணும். அப்படி இருந்தும் இப்போ ஒரு சில முக்கியமான பிரச்சனைகளை தான் கருத்தில் எடுத்து செய்கிறது. இப்போ இங்கேயும் அதே மாதிரி இன்னொரு பிள்ளை வந்து இல்லாமல் வண்டியில் இல்லாமல் இருப்பதாக வந்து கேள்விப்பட்டேன். இப்போ அங்கே போய் பார்ப்போம்னுட்டு அப்படி வாட பிரச்சனையை பார்த்து கொண்டு அங்கே போவோம்னுட்டு தான் வந்தது. ஒரு சில அடிப்படை பிரச்சனையில் வந்து தீர்த்து கொண்டு வருவோம்ண்டு. அப்போ அம்மாவோட பிரச்சனையை வந்து எல்லாருமே வந்து கேட்டிருப்பீங்க. அவள் வந்து கேட்குற விஷயம் இதைத்தான், குழாய் கிணறு தண்ணி விஷயத்தை தான் கேட்குறா. அந்த குழாய் கிணறை வந்து ஒருத்தராகவோ இல்லை 2 பேராகவோ இணைந்து அதை வந்து செய்து கொடுக்கலாம். இப்போ நாங்கள் 2 பேராக செய்ய விரும்புகிறோம்னா எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஒன்று அனுப்பினீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து யூடியூப்பில் வந்து இருக்குது. அதுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினீங்கன்னா அதை பார்த்து நான் திரும்ப கால் எடுப்பேன், இல்லை ரிப்ளை பண்ணுவேன். இதை வந்து செய்து கொடுக்கக்கூடிய மாதிரிக்கு இருக்கும். கட்டாயம் தேவையான ஒரு உதவி அவட நிலப்பாட்டை வந்து வீட்டில் வந்து பார்க்க. அதே மாதிரி இதுக்கு முதல் வேலை செய்து கொண்டு இருந்திருக்கிற ஒளிரும்பால்வன்னு சொல்லி உடையார்கட்டு பகுதியில் அமைஞ்சிருக்குது. அப்போ அங்கே போய் நான் நிறைய உதவிகளை சில உதவிகள் செய்து பதிவு செய்து போட்டிருப்பேன் ஒளிரும்பால்வண்டு. இப்போ அங்கே தான் அம்மா வேலை செய்திருக்கிறா. பிள்ளையிட ஒரு பிரச்சனையால் தான் வேலையிலேருந்து நின்றுருக்கிறா. அந்த பிள்ளை தான் நீ பார்க்கணுமெண்டா உண்மையிலேயே சின்ன பிள்ளை. அதால் தான் எனக்கு அந்த கிணறெல்லாம் அடித்து மூடி இருக்கிறீங்க. இவரையும் கருத்தில் எடுத்து தானாக்கும் என்ன சொல்லு கேட்க மாட்டான் தான். ஆறு மகள் ஒரே ஒரு மகள் தானா? ஒரே ஒரு மகள் செல்லம்மா வளர்ந்தவா தான் நினைச்சதான். என்ன வேலை செய்தவா? அவன் அரசாங்க இதில் அரசாங்க வேலை தான். அப்போ பிள்ளைக்கு சம்பளம் பென்ஷன் வரணுமே, வராதா? அது 18 வயதில் பேருக்கு ப்ரோப் சர்டிஃபிகேட் எடுக்கல. அப்போ அவள் பேத்திக்கு தான் எல்லாம் போட்டிருக்குறா மகள் இருக்கைக்கு. அப்போ அவங்களும் அங்கே அவள் பேத்திக்கு தான் போகிறோன்னு சொன்னாங்க. பேத்தியண்டா இந்த மகளின் மகள்கிட்ட மகளுக்கு அவாக போட்டிருக்குறா, சேமித்து வச்சிருக்கிறா. டிஸ்ட்ரிக்டில் தான் நம்ம ஒர்க் பண்ணினது.
அப்போ அவள் வந்து ஒரு சிஎஸ்டி வேலை செய்திருக்கிறா. ஆனால் அவாக்கு ஒரு நிதி ஒன்று இருக்கு. அதனால் எங்களோட தொடர்பு இல்லை, கதைக்கிறே இல்லை. அவளுடைய தெற்கில் தான் இருந்தவா. உங்களோட கடைசி மட்டும் தொடர்பு இல்லை, கதை இல்லை. இந்த சம்பவத்துக்கு பிறகு தான் உங்களுக்கு தெரியும். பொலுசு எங்களுக்கு அறிவிச்சு தான் எங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. உடனே வாங்குவோன்னு சொல்லி விரும்பி தான் செய்தவாவோ. ஓ, அவர் எங்கத்தையால்? அவர் யாழ்ப்பாணம். அவர் யாழ்ப்பாணம். அப்போ உங்களுக்கு என்ன நடந்தது, எது நன்மை தீமை எதுவுமே உங்களுக்கு தெரியாது என்ன? இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டுன்ற விஷயம் மட்டும்தான் தெரியும். உண்மையிலேயே ஒவ்வொரு குடும்பங்களில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இப்படி ஒரு விபரீதத்தில் போய் முடிகிறது. ஒவ்வொரு இடங்கள்லையுமே வந்து விபரீதமாக முடிகிறது. அந்த குடும்பங்களுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே வந்து பிரச்சனை நடக்கும். அந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு இப்போ ஒரு தாயோ தகப்பனுக்கோ ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ பிரச்சனையால் பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டால் பிள்ளைகள். அந்த 2 பிள்ளைகளும் எந்த ஒரு பாவமும் செய்யாததுகள். அது காலம்புல்லாக என்னதான் ஆயிரம் தான் இதைத்தான் கொடுத்து தங்கத்தை அள்ளி கொடுத்தாலும் தாயின் தகப்பனோடையும் இருக்கிற மாதிரி வராது. அந்த ஒரு பாதுகாப்பும் அந்த ஒரு தன்மையும் வந்து அம்மாவோட ஸ்தானத்துலேருந்து பார்த்தா இதைத்தான் செய்தாலும் அந்த பெற்ற தாய் தகப்பன் இருக்கிற மாதிரி. அப்போ ஒவ்வொரு குடும்பங்கள்லையுமே வந்து இதுகளை வந்து யோசிக்கணும். நிறைய இடங்களில் அது வன்முறையாக தோற்றுவிக்கும்ன்றது எதிர்பாராமல் ஒருத்தர் வாக்குவாதத்தில் போய் ஒரு கட்டத்தில் முத்தி தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு வந்து போகிறது. அப்படி போய் இவ்வளோ குடும்பங்களை நாங்கள் பார்த்துருக்குறோம். அதே மாதிரி அதன் பாதிப்பு வந்து பிள்ளைகளுக்கு தான். நிறைய குடும்பங்களில் இப்போயும் எங்களோட அயல்களில் வந்து அங்கங்கே பிரச்சனைகள் நடக்கிற சண்டைகள் நடக்கிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதுவும் இப்படி முடிஞ்சிடக்கூடாது, உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இவர் ஒரு வேலையும் செய்தர மாட்டார் உங்களுக்கு? சின்ன படியெல்லாம் பார்த்தேன் இவனை. இப்போ 2 வருஷத்துக்கு முதல் சின்ன படியை நான் பார்த்தேன்னா இப்போ கொஞ்சம் உடம்பு வச்சு ஆள் வளர்ந்துட்டான். ஏண்ணே தம்பி வளர்ந்துட்டீங்கல்ல சொல்லுவீங்க. இப்போ யார் கையாட்டிக்கிறது, கண்ணாடியில் கையாட்டிக்கிறதா? கேண்டோஸ் எல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு தந்து ஃபோட்டோ எடுத்தேன் அப்போ கண்ணே நாங்களே. ஆனால் இப்போ வந்தீங்க ஒரு 6 மாதத்துக்கிட்ட வருமானு நினைக்கிறேன் நாங்கள் போய். அப்போ தம்பி முதல் சின்ன பொடியனாக இருந்தவன் திடீரெண்டு டிஷர்ட்டெல்லாம் அடித்து பெரிய பொடியனாக வந்துட்டான், வளர்ந்துட்டான். 16 வயது தானே, 14 வயதில் பார்த்தேன் நான். அந்த கொண்டே கையாட்டிக்கிறவர் யார்? கண்ணாடியோட கையாட்டிக்கிறதா யார் தம்பி? அங்கேயாவது இருக்கிறான் என்ன? ஓ, டீச்சரை இல்லை பயமாக இருக்கும் பார்த்தா. சட்டாரண்டு கையை கொண்டு போய் கண்ணாடியோட அட்டிப்பினவன் விட்டாஞ்சாண்டா. சரி தம்பி இப்போயும் அடிக்கிறதா? அப்படி அடிக்கிறவங்களா? இல்லை இப்போ அடிக்கிறே இல்லை. இப்போ யார் குளப்பாடி பள்ளிக்கூடத்தில் என்ன படித்த நீங்கள் இன்றைக்கு? டீச்சர் வேலை என்ன தந்தவா ஐயா? என்ன வேலை? இவர் பெரிய ஆள் தானே, ஏன்னா கோல் எடுத்த வெயிலில் இருந்தால் வலிப்பு வருமாண்டு. அப்போ இவருக்கு 5:45 6 மணிக்குள்ளே பிடிக்க வரும் வலிப்பு. அந்த டைமும் தெரியும் உங்களுக்கு? ஓ, அப்போ வேலை என்ன பழக்கிறதுக்கு வீட்டை செய்ய மாட்டேன், அங்கே இருந்தாலும் செய்து பழகணுமே ஐயா. 16 வயதாச்சு, பட் எதிர்காலத்தை நாங்கள் யோசிக்கணுமே. அப்போ டீச்சர் கோல் எடுக்க சொன்னா தான் கேட்குறேன். இப்போ என்ன வேலை பழகினீங்க? என்ன வேலை? என்ன கட்டுறதா? என்ன கட்டுனீங்க? வேலியா? கம்பி சுற்றி கட்டுறது. நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் பதில் சொல்லுவார். ஓ, யாரும் கேட்டால் கதை கொஞ்சம் பயம் தயங்கி கொண்டு இந்த ஒரு அச்ச உணர்வு மாதிரி ஒரு உணர்வு என்ன தம்பி. ஆனால் நீங்கள் கதைக்கிறாரு. என்ன செய்கிற ஐடியா அவங்களுக்கு? ஐயா என்ன வேலை செய்ய போகிற? என்ன வேலை விருப்பமா? என்ன வேலை ஐயா விருப்பம்? அப்போதான் காசு இதெல்லாம் வேலை செய்ய. ஆனால் அங்கே இருக்கிற ஆக்களுக்குள்ளே இவன் கொஞ்சம் விஷயங்கள் விளங்கும் என்ன நோமலாக ஐயா. இப்படியானவைக்கு அவை ஒரு தொழில் மாதிரி பழக்கினா நல்ல ஐயா உங்களோட எதிர்காலத்தில். இல்லை உங்களுக்கு தெரியும் தானே, இப்போ ஒரு வீட்டில் செயல்பாட்டில் என்ன ஆளில் வச்சு ஆள் செய்யக்கூடியது? மண்பட்டியெல்லாம் பிடிச்சி வேலை செய்வாரோ? முதல் செய்தவர் ஐயா. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்ய கல்ல மாதிரி ஆளுக்கு. என்ன நீங்கள் என்ன சோம்பரின்னு சொல்கிறீங்க? அப்படியா தம்பி? வேலை செய்ய கல்லமா இல்லை வேலை செய்ய நேரம் இல்லையா?
என்ன பேர் உண்மை என்ன பேர்? மேசாக். மேசாக். மேசாக்குக்கு வேலை செய்ய விருப்பம் இல்லையா? இல்லை வேறு ஒத்துக்கொள்ளாதா? மேசாக் சொல்லுங்க. ஆனால் சொல்லுவேன், நானும் வேலை செய்து காசு சேர்க்கணும் வந்து உங்கள்கிட்ட சொல்லுவார். தான் இருந்துட்டு அந்த சொல்லுவார் தம்பி. இப்போ நான் வேண்டி கொடுக்குறதுக்கெல்லாம் கொஞ்சம் இதுதானே, நானும் காசு சேர்த்தா தான் வேண்டலாம். இருந்துட்டு நாங்கள் அந்த உடுப்புகள் அது இதெல்லாம் கொடுத்து நாங்கள் ஒளிரம்பாழ்வில் இருந்துட்டு செய்கிறது. இப்போ கொஞ்ச நாளாக கனநாளாக வந்து போகையில் ஒரு போகணும், ஒளிரம்பாழ்வுக்கு கட்டாயம் போகணும். புதுக்குடியிருப்பில் ஒளிரம்பாழ்வன்ற ஒரு இதை ஒன்று இயங்கி கொண்டிருக்கு. ஒரு விடியலேருந்து 2 மணி வரையும் இயங்குகிற கல்வி நிலையம், என்ன கல்வி நிலையமாக வந்து அது இயங்கி கொண்டிருக்கு. இப்போ மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான ஒரு கல்வி நிலையம். அநேக பிள்ளைகளுக்கு தேவைகள் கூட அங்கே இருக்குது. இந்த உதவிகளும் செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல. எந்த உதவி செய்தா? பிள்ளைகள் ஒளியும்பாழ்ல பிள்ளைகள் குறைவுகள் இருக்கும் தானே, பிள்ளைகளுக்கான குறைபாடுகள் இருக்கும் தானே தம்பி. அப்போ அவை விசாரித்து நான் கண்டு அவைக்கு ஒரு உதவிகளை செய்தாலும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பதானே தம்பி. அதான் நான் முடிஞ்ச அளவு செய்கிறேன்னா அது வந்து இப்போ எல்லா உறவுகளுக்கும் தெரியும் தானே. ஒளிரும்பாழ்வுன்னு சொல்லி ஒரு இது இயங்குது புதுக்குடியிருப்பு மற்ற இடங்கள்லாம். ஒளிரும்பாழ்வும் நிறைய பேருக்கு கிணறுகள் கட்டி உதவியல் செய்தது. ஏன் நீங்கள் அதுக்குள்ளே கேட்கல? தம்பி நானும் கேட்டேன்னா எனக்கு வெட்டி தர சொன்னவே, எனக்கு வெட்டுறதுக்கு வசதி இல்லையா. வெட்டினா கட்டி தருவோம் மாட்டேச்சுன்னா, எனக்கு வெட்ட வசதி இல்லை, அதால் நான் கிணறு வெட்டினா. இப்போ கிணறு வெட்டி கட்டைக்குள்ளே இங்கே தண்ணி நிற்குதோ? இந்த அவங்க எல்லாம் 30-35 அடிக்கு வெட்டிருக்கணும். 35 அடிக்கு வெட்டி கட்டி இருக்கணும். அப்போ வெட்டி கட்ட எவ்வளோ முடியுது? அதுக்கே தம்பி 5 கிட்ட முடியும். இப்போ அந்த வெட்டி கட்டுற நடவடிக்கைக்கு என்ன அதால் தான் எல்லோரும் குழாய் கிணறை விரும்புகிறது. என்ன நார்மலாக குழாய் கிணறை போட்டுட்டு இது செய்கிறது. குழாய் கிணறு அந்த வெட்டி கட்டுற கிணறுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டையும் கொண்டு போகிறபடியாக தான் கூடுதலாக இதை வந்து விரும்புகிறது. நாங்கள் எல்லார்டையும் இப்போ இந்த உதவி கேட்டேன்னா ஒருத்தரும் செய்கிற மாதிரி இல்லது. அதான் உங்கள்கிட்ட இந்த உதவியை செய்தாங்கொண்டு நான் கேட்குறேன். இல்லை முக்கியமானது தண்ணி. நானும் வந்து இப்போ நார்மலான அமௌண்ட்டுன்னு சொன்னால் சட்டன் இறங்கி ஏதாவது ஒன்று செய்திருவோம். இது கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டுன்றபடியாக பதிவு போட்டு அதனூடாக யாரும் பார்த்து முன்வரைக்குள்ளே தான் அந்த உதவியை வந்து செய்ததெல்லாம். தம்பி அப்போ சொல்லுவோம்மா, நாங்கள் இப்போ கிணறுண்டங்களுக்கு வந்து ஒரு 6 வந்து முன் வந்து கிணறு வந்து போட்டு தரைக்குள்ளே தம்பி தோட்டம் செய்வானு சொல்லட்டா நான்? சொல்லுங்க. அப்போ தானே ஐயா ஏதாவது ஒன்று செய்வாங்க. வாழைப்பழம் எல்லாம் வெட்டலாம், சாப்பிடலாம், விற்கலாம். சொல்லுங்க மாமா கேட்க. அப்படி சொல்லி விடட்டா பதிவில்? அப்படி சொல்லி விடட்டா? என்னண்டு என்ன பேர்? மிகாவோ? மேசாக். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேசாக் நீங்கள் குழாய் கிணறு போட்டு கொடுக்க மேசாக் வந்து இந்த குழாய் காணியில் வந்து ஃபுல்லாக தோட்டம் செய்வார். என்னென்ன மரங்கள் வைப்பீங்க மேசாக்? சொல்லுங்க. வாழைமரம். 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 மற்றது சொல்லுங்க. மாம்பழம். வாழைப்பழம், மாம்பழம், எல்லா பழ வகையிலும் வைப்பீங்க. வச்சு தண்ணியை வந்து பிடிச்சா ஒரு 4-5 வருஷத்தில் உங்களுக்கு பழம் என்ன காசுக்கு வேண்ட தேவையில்லை. நிறைய பழம் கண்டு வச்சிருக்கிறோம். பயன்தரும் மரங்களை வாவும் தேடி வச்சு எல்லாம் வச்சுக்கிறீங்க. ஆனால் ஞாபகத்திறன் இருக்குது தானே அவருக்கு. இந்த நடந்த சம்பவங்கள் இப்போ நான் என்னெல்லாம் 6 மாதம் 1 வருஷத்துக்கு போது கண்டவர். ஆனால் டக்குன்னு கண்டோன்னே நீங்கள் தான் வந்து கொய்யா மரமா? கொய்யா மரம், எல்லா மரமும் வைப்பீங்களா? என்னய்யா வச்சு நீங்களே தண்ணியெல்லாம் பிடிப்பீங்க தானே? தம்பியை கருத்தில் எடுத்து தம்பிக்கு வந்து செய்து கொடுக்கலாம். தம்பி பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து வீட்டில் இந்த தோட்டங்கள் செய்கிற வேலையை அவருக்கே நீங்கள் அந்த பொறுப்பாக கொடுத்து அந்த ஆசையும் தூண்டி விட்டுட்டீங்கண்டா. மிளகா கண்டு வைக்கிறது, மிளகா கண்டு வச்சு அதிலேருந்து வருமானம் எடுக்கிறது, அதை கடையில் விற்று அப்படி காசு எடுக்கிறது, இதெல்லாம் அவன் பார்க்க அவன் செய்யக்கூடிய ஒரு ஆள். இப்போ மாற்றுத்திறனாளி என்னாலும் அவர்கிட்ட ஒரு தனி இப்போ எல்லாரையும் விட ஒரு டேலண்ட் இருக்குன்னு சொல்லலாம். அதுலேருந்து விளங்குது அவனுக்கு, அதை ரிப்ளை பண்ணுறான். அதே மாதிரி கூடுதலாக மேசாக்கு என்ன கவலைப்பட விட மாட்டேன். நான் கொஞ்சம் கவலைப்பட்டு சிந்திச்சு கொண்டிருந்தால் அவர் டப்பன்னு என்னை பார்த்து ஒரு சோறு மாதிரி வந்துடும் அவருக்கு. உங்களை பார்த்தோன்னா சோறு மாதிரி வரும் அவருக்கு. ஏன்னா அம்மா இப்படி கஷ்டப்படுறாவே, நாங்களே இப்படி இருக்கிறோம்ன்றதை சிந்திக்கிற உணர்வுகள் இருக்கு. அந்த உணர்வு இருக்கு அவருக்கு. சொல்லு கதைப்பாரு.
அந்த அவற்றை முகம் காட்டி கொடுக்கும். கவலைப்படுறாரு. நீங்கள் தான் புரிஞ்சு கொள்வீங்க. எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாது எப்படி தெளிவாக இருக்கிறானா எடுக்கக்கூடாதுன்ற. சரி 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 எடுக்கக்கூடாது. மாமா மாமா புரியும். அடிச்சு போட்டுருவா. எடுக்கக்கூடாது. அடிச்சு போட்டுருவா. போனை வச்சிருங்க அடி. 2 பேருக்கு தம்பி. என்ன ஏன் எடுக்கிறீங்க? மாமா சொல்றான்ல எடுக்க வேணாண்டு. சரி சரி சரியா சரி சரி. இல்ல ஐயா இல்லையா எடுப்பா அதான் எடுப்பா. வேணாமா வேணாமா? வேணாம். அவனும் கோவக்காரன் தானே. 8ஆம் நம்பர். 8ஆம் நம்பர். இவர் முதல் நம்பர். அவர் 4. அவர் 4. அவன் ஒரு கடின உழைப்பாளியா. 8. இவர் எத்தனை நம்பர்? முதலாம் நம்பரோ? இவன் நல்ல கட்டிக்க தாய்க். எங்களோட தம்பியும் போராளி தானே. மாவீர போயிட்டு. யாரு? எங்களோட தம்பி. சொந்த தம்பி. செந்துரன் இயக்க பேர். ஜெயந்தன் வீட்டு பேர். நாங்கள் தீவு பகுதி வேலனையில் இருந்த நீங்கள் 90ஆம் ஆண்டு புளியம்பக்க நிலம் பேரப்பட வச்சு கொண்டு போட்டாங்க. எங்கட இந்த புளியம்பக்கம் சந்தி இல்லாட்டே 90ஆம் ஆண்டு போனவர். இப்போ வீரச்சா அடைஞ்சவர். 90ஆம் ஆண்டு போய் 98. 8 வருஷம் இருந்தவர். மணலாத்தில். என்ன பேர்? செந்தூர். உங்களுக்கு எத்தனை சகோதரங்கள்? எனக்கு ஒரு தங்கச்சி செஞ்சோலில் படித்து அவள் ஒரு போராளியை கல்யாணிச்சு. அவர் வீரச்சா முள்ளிய விலையில் இந்த இதில் அடிபாடு நடந்து முள்ளி வைக்க. அவள் இப்போ விதவையாக இருக்கிற. நாங்கள் செத்துட்டோம்ண்டு. தம்பி வீராச்சாவு. மற்ற தங்கச்சி முள்ளத்தில் இருக்கிறான். அவள் எங்கே? நாங்கள் செத்துட்டோம்ண்டா. நாங்கள்லாம் யுத்தத்தில் செத்துட்டு நம்ம அக்காக்கள் அண்ணா வீரச்சாவு. அவன் கொழும்பில் இருக்கிறா. ஒரு ஆள் கரடி போக்கில் இல்லவா சொன்னவா. அக்காலாம் இறந்துட்டு நம்ம அண்ணா வீரச்சாவு. நான் உங்களையெல்லாம் இறந்துட்டேன்னு சொல்லிக்கணும். அப்போ நீங்கள் ஏன் தொடர்பு எடுக்க தெரியாமல் இருக்கையா? இடம் தெரியும். அங்கே இருக்கிறான்னு தெரியாதே. எங்கே இருக்கிறான்டா? அவட பேர் என்ன? அவள் புனிதவதி. புனிதவதி. செஞ்சோலையில் படித்தவா. புனிதவதி என்று சொல்லக்கூடிய ஆக்கள் எங்கள் சொந்த இடம் எது? அவட சொந்தம் சரவண மேற்கு வேலனை. கதைக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாவாமா. நல்ல கதைக்கு தெளிவான நிலைமையில் இருக்கிறாவாமா. இருந்தால் இந்த பதிவை யாரும் பார்க்கக்குள்ளே பார்த்துட்டு தொடர்பு கொள்வேணும் உங்களோட. அவகிட்ட 38 வயது. 38 வயது. ஆனால் திருமணம் செய்துட்டாவோ? அவர் இறந்துட்டார் மனுஷன். திருப்பி திருமணம் செய்யல. அவர் முதல் திருமணம் செஞ்சோலையில் படித்தவா திருமணம் செய்து அவர் வீரச்சாவோ. அதுக்கு பிறகு வெளியே வந்து அவள் வேறு யாரையோ கண்டு கதைச்ச இடத்துல, அதுவும் அவட வீட்டில் கதைக்கல, ரோட்டில் எங்கேயோ கண்டு கதைச்ச இடத்துல என்னோட நீங்கள் புனிதவதியின் அக்கா வந்து கேட்க சொன்னேன். எங்கே புனிதவதின்றது? என்னுடைய தங்கச்சி. அவாதான். அவ சொல்லிச்சுனா நீங்களெல்லாம் செத்துட்டீங்களாம் யுத்தத்தில். தம்பி அண்ணா வீரச்சாவாம். அவள் தனியாக தான் இருக்கிறா. கொழும்புக்கு போகிறான்னு சொன்னவா. இப்போ என்ன மாதிரி தெரியான்னு சொல்லிச்சுனா. இப்போ 3 வருஷத்துக்கு முதல் கதை. அவட பேர் என்ன சொன்னீங்க? ஐசியில் இருக்கிற பேர் புனிதவதி. புனிதவதி. அந்த புனிதவதி என்று சொல்லக்கூடிய உறவை தெரிந்தவர்கள் இல்லை, அவர் உங்களுக்கு நண்பராக இருந்திருந்தாலோ அப்படி இப்படி ஒரு ஸ்டோரியை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அக்கா கணவர் எல்லாம் இறந்துட்டேன்னு சொன்னது. அப்படி அவையில் தொடர்பு கிடைச்சா எனக்கு நீங்கள் அதை பற்றிய ஒரு தகவலை வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் இல்லை கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னு சொன்னால் அந்த உறவை இணைச்சி விடுற ஒரு செயலையும் வந்து செய்யலாம். என்ன உண்மையிலேயே ஏன் இந்த இடமெல்லாம் அவளுக்கு தெரியாதா உங்களுக்கு சொந்த இடம்ண்டு? நாங்கள் இல்லையா செத்துட்டோம்ட்டு இருக்கிறது. அவாக்கு நீங்கள் வாழ்ந்த இடம் எது? நாங்கள் வாழ்ந்தது முல்லைத்தீவு. முல்லைத்தீவில்? முல்லைத்தீவு கள்ளப்பாட்டில் இருந்தோம் நாங்கள். முல்லைத்தீவு கள்ளப்பாட்டில் இருந்தபடியே பாப்பா தேடி போகிறனாலும் அங்கே தான் போய் தேடி பாப்பா. இங்கே மூங்கிலாறில் இப்போ இருக்கிறோம். அங்கே உங்களை பக்கத்தில் இந்த சனத்துக்கு தெரியுமா நீங்கள் மூங்கிலாறில் இருக்கிறீங்கன்னு? ஏன் நீங்கள் போய் சொல்ல இல்லையா? அந்த எங்களுக்கு இந்த உறவுகள் இல்லை தானே ஐயா அங்கே இல்லை. உங்களோட பிள்ளைகள் இது வேதான் நெருங்கின உறவுகளும் பெருசாக உங்களுக்கு இல்லை. அக்காட நிலப்பாடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போராளையும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கணும். அதே மாதிரி நிறைய சொல்லலா துன்பங்கள் வந்து அவைகளுக்குள்ளே இருக்குது. அவள் வந்து இப்போ கேட்குற உதவி அப்படின்றது வந்து குழாய் கிணறு, அதே மாதிரி டொய்லெட்டும் வந்து இல்லை, அடிப்படை வசதிகள் இல்லாத ஒரு நிலப்பாட்டில் தான் இருக்கணும். அவள் வந்து அந்த மகளோட மகனையும் அதே மாதிரி மாற்றுத்திறனாளி பிள்ளையும் வச்சுருக்கிறா. அப்போ அதை கருத்தில் எடுத்து யாராவது உறவுகள் அதே மாதிரி இந்த கிளினிக் கோப்பியும் வந்து போட்டு கொடுத்துருக்குது.
ஹார்ட் வருத்தம்னு சொல்லி அதுக்கு ஆப்ரேஷன் செய்ய வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி சொன்னதா இல்லை செய்யணும்னு சொன்னதா? 6 மாதத்துக்கு பிறகு நாகேஸ்வரி 6 மாதத்துக்கு பிறகு செய்யணும். 6 மாதத்துக்கு பிறகு ஆப்ரேஷன் செய்யணும்னு சொன்னது. அப்படி ஒரு நிலப்பாட்டில் வந்து அவள் இருக்கிறா. அப்படி இருந்தும் சமையல் வீட்டுக்கு தான் போய் தன்னுடைய குடும்பத்தை வந்து பார்த்து கொண்டிருக்கிறா. யாராவது உங்களால் முடிஞ்ச உறவுகள் அந்த உதவியை வந்து செய்யுங்க. அவளுக்கு அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். நான் இப்போ ஆரம்பத்துக்கு ஒரு ஆள்கிட்ட உதவி ஒன்று கொண்டு வந்தேன்னா அந்த உதவியை வந்து கொடுக்குறேன். இப்போ என்னத்துக்காகம்மா இதை தர்றேன்னு சொன்னால் தச்சலாக இப்போ உங்களுக்கு கிணறு வராட்டி என்னட்ட இருந்து கிணறு வராது. அப்போ நீங்கள் என்ன பேசக்கூடாது. வந்தான் பதிவெடுத்தான் என்னய்யா என்ன மாமா கேட்டுட்டு இப்படி சொல்கிறேரே. ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க. கட்டாயம் உங்களை வந்து பார்த்து உங்களுக்கு உதவி செய்ய உறவுகள் இருக்கணும் செய்வினம் அப்படின்னு சொல்லி நம்புறேன். கட்டாயம் நம்புறேன். ஆனால் நான் அதை உறுதியாக நான் சொல்லல தானே. எந்த காசை போட்டு செய்து தரேன்னா நாங்கள் செய்தாரன்னு சொல்லிட்டு போயிடுவேன். அப்படி இல்லை. சசிதரன் சஞ்சிகான்னு சொல்லக்கூடியவாட 2வது பிறந்த தினம். இந்த 2வது பிறந்த தினத்தில் லண்டனில் இருந்து அவர்களுடைய உறவுகளால் வந்து தரப்பட்ட பணம். ஜேர்மனில் இருக்கிற ஸ்ரீதரன் என்று சொல்லக்கூடியவர் ஊடாக இந்த பணத்தை வந்து வழங்கி இருந்துச்சுன்னா சசிதரன் சஞ்சிகா அவட 2வது பிறந்த தினத்தில் தந்த பணத்திலிருந்து அம்மாவுக்கு வந்து வழங்குறேன். அதை அவாவுக்கு இப்போ ஒரு அடிப்படை தேவைகளை வாட தேவைகளுக்கு பூர்த்தி செய்கிறதுக்கு நீங்கள் இதை வச்சுருங்க. இதுக்கும் இப்போ உங்களுக்கு சாப்பாடு செலவு இதுகளெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க தானே. இந்த பணம் வந்து உண்மையிலேயே அங்கே வெளிநாட்டிலேருந்து வர்ற பணங்களும் வந்து எல்லாமே கஷ்டப்பட்டு தான் வாரது. அப்போ அதை நீங்கள் ஒரு பிரியோசனப்படுத்தணும். அன்றாட செலவாக செலவழிச்சிடாமல் இதை ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் பிரியோசனப்படுத்தணும். இப்போ இந்த பணத்தை நீங்கள் வச்சு ஏதாவது ஒன்று பிரியோசனமாக பயன்படுத்துங்க. யாராவது உறவுகள் உங்களுக்கு குழாய் கிணறு போட்டு கொடுக்குறதுக்கு முன்வரைக்குள்ளே அந்த குழாய் கிணறை வந்து போட்டு கொடுப்போம். சசிதரன் சஞ்சிகாவுக்கு வந்து என்னுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 2வது பிறந்தநாளை வந்து கொண்டாடுறா. அவளுக்கு வந்து என்னுடைய இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்களை வந்து தெரிவிக்கிறேன். அவளோட அந்த பிறந்த தினத்தில் தரப்பட்ட பணத்தை அம்மாவுக்கு வந்து கொடுப்போம். பாருங்கள் இதில் எவ்வளோ இருக்குன்ற ஒரு எண்ணெய் உறுதிப்படுத்துங்க. 50,000 இருக்குது. சசிதரன் சஞ்சிகா அவட 2வது பிறந்த தினத்தில் தந்துருந்துச்சுன்னா அந்த உறவுகளுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க நீங்கள்? 2 வயது 2வது பிறந்த தினத்தில் அவையில் தகப்பன் சசிதரன் என்று சொல்லக்கூடியவரால் தரப்பட்ட பணம். இந்த மாலை வேளையிலும் அந்த சசிதரன் சஞ்சிகா அந்த குடும்பத்துக்காக நான் கடவுளை வேண்டுறேன். நாங்கள் வறுமையாக இருந்த நேரத்திலும் என்னுடைய பேரப்பிள்ளைகள் என்னுடைய மாற்றுத்திறனாளியாக இருக்கிற பிள்ளைக்கும் இந்த வேளையிலும் இந்த சகோதரனூடாக அந்த குடும்பம் எங்கேயோ இருந்து அந்த தன்னுடைய பிறந்த நாளை அந்த பிள்ளை கொண்டாடுற நாளிலும் எங்களுடைய மன மகிழ்ச்சிக்காக இந்த பணத்தை கொடுத்திருக்கிறேன். அவைக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆனாலும் இந்த பணத்தை கொடுத்த குடும்பத்தை கடவுள் மீண்டும் மீண்டும் ஆசீர்வதிக்க வேணும். அவர்கள் நன்றாக அந்த பிள்ளை வளர்ந்து ஒரு ஆசீர்வாத பிள்ளையாக அந்த குடும்பத்துக்கு வாழ வேணும் என்று நான் வாழ்த்துகிறேன். நன்றி அக்கா, நன்றி. இது நிறைய உறவுகளுக்கு இல்லாத ஒரு பழக்கம். இதை பற்றி கதைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்னா, நான் வந்து இப்போ உதவியல் வந்து நாங்கள் கொண்டாந்து தர்றது எங்கட பணம் இல்லை. யாரோ ஒருவர் வெளியில் இருந்து அந்த உதவியை அவர் பணம் மெத்தி போய் தர்றாரான்னு கேட்டால் இல்லை. பண தேவைன்றது வந்து நாளைக்கும் இந்த சொகுசு வாழ்க்கைக்கு எவ்வளவோ வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கை இருக்கைக்குள்ளே அதை கடந்து உங்களோட செயல்பாடு ஒரு சூப்பரானது. இப்போ நான் உங்களுக்கு அம்மா இப்படி ஒரு நன்றி ஒன்று நீங்கள் தெரிவிங்க, இப்படி சொல்லுங்கன்னு சொல்லி நான் சொல்லித்தரவும் மேலாது. அப்படி சொல்லி கேட்குறது நன்றியும் கிடையாது. அதால் நான் அப்படி யார்கிட்டையும் சொல்லி எடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன். இல்லை நீங்கள் அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லி நான் சொல்கிறது எப்படி சொல்லினமோ அப்படியே விட்டுட்டு என்ன சொல்ல நினைக்கிறீங்கன்னு கேட்பேன். அதை அப்படியே பதிவு செய்துட்டு போயிடுவேன். ஆனால் நன்றி உணர்தல் அப்படின்றது வந்து இந்த விஷயத்துக்கு இப்போ ஒரு ஆள் தந்தாத்தானன்றது இல்லை. ஒரு சாப்பாடு நீங்கள் மதியம் சாப்பாட்டு கோப்பையில் கை வச்சு சாப்பிட்றீங்க. சாப்பிடக்குள்ளேயே இதை படைச்சி எனக்கு மழை ஒழுங்கான நேரம் மழை கொடுக்காம சரியாக அந்த செயல்பாடு நடக்காட்டி அந்த சாப்பாடு எனக்கு வராது கோப்பைக்கு. அப்போ அதை செய்த அந்த இறை என்ற ஆற்றலுக்கு வந்து நன்றி. இதை தந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி.
கடவுளுக்கு நன்றி இந்த படைப்பாற்றல் ஒன்று இருக்குது, அதுதான் எல்லாத்தையும் உருவாக்கி கொண்டு. இப்போ அதுக்கு நன்றி, எது கிடைச்சாலும் ஒரு சின்ன ஒரு விஷயம் கிடைச்சாலும் அதுக்கு நன்றி நன்றி என்று நீங்கள் நன்றி உணர்தல், நன்றி சொல்லி பழகைக்குள்ளே உங்களுக்கு இந்த உலகத்திலேருந்து எல்லா விஷயமும் வரும். நீங்கள் அந்த உணர்வோடு இருந்தீங்கன்னா நன்றி உணர்தல் எல்லாருக்குமே முக்கியமானது. அதே நேரம் இந்த உதவி திட்டம் வழங்க ஒரு சிலர் வந்து ஏதோ கட்டாயம் தந்தே ஆகணும் தங்களுக்குன்ற ஒரு போக்கில் இருப்பினும் நான் அதை மேலே பார்த்துருக்குறோம். அம்மா ஒரு சிறந்த உதாரணம். அந்த என்ன சொல்ல நினைக்கிறீங்கன்றக்கா அவைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணி அவைய மனம் இதை பார்க்க தான் குளிரும். அவைகளுக்கு ஒன்றும் கிடைக்கிறது இல்லை, எதுவும் கொடுக்குற. அப்போ தான் கொடுத்த காசு இன்னொரு ஆளுக்கு போய் கிடைச்சிருக்கு. அதால் அது நன்றி நீங்கள் தெரிவிக்கிற நன்றி தான் அவைகளுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்துறது, வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ அதை வந்து நீங்கள் சிறப்பாக செய்திருந்த நீங்கள் அதை இந்த வேறு உறவுகள் இருக்கிறேன். நான் நிறைய உறவுகளை வந்து பார்த்துருக்குறேன். பதிவு தங்களோட பிரச்சனை அதை இதை கதைப்பினம் காசை கொடுத்தா அந்த காசு கொடுத்தவைகளுக்கு நன்றி உண்மையாகவே நன்றி உணர்வாக சொல்லணுமன்றதை நினைக்கிறீங்களே ஏனோ சாண வேண்டி இருப்பினும். அப்போ என்னம்மா சொல்ல நினைக்கிறீங்கன்னா சரி நன்றி அந்த மாதிரி சொல்லிவிடுவோம். நீங்கள் சொன்ன முறை வந்து எனக்கு பிடிச்சிருந்து. அதே நேரம் இந்த விஷயத்தையும் தெரிவிக்கணும், இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன். ஏன்டா உதவி கேட்டு எனக்கு கால் பண்ணுற உறவுகள் இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் தான். அப்போ நீங்கள் வந்து அந்த விஷயத்தையும் விளங்கி கொள்ளணும். நன்றி தெரிவிக்கிறது நீங்கள் இந்த விஷயத்தில் இல்லை, எங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துல போய் யார்கிட்ட என்னத்தை பெற்றுக்கொண்டாலும் நீங்கள் நன்றி சொல்லுங்கள். அந்த எதிரில் உள்ளவருக்கு மனம் குளிரும். இப்போ எனக்கு நான் போய் ஒரு இடத்துல ஒன்றை செய்துட்டு வரைக்கும் தம்பி நன்றி தம்பி என்றைக்குள்ள எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி தான் எல்லாருக்குமே யார்கிட்ட இருந்து ஒரு சின்ன விஷயம் பெற்றாலும் சரி பெரிய விஷயம் பெற்றாலும் சரி மனதால் நன்றி தெரிவிக்கணும். நன்றி உணர்தல் அந்த பழக்கத்தை நாங்கள் எங்களுக்குள்ளே பழக்கப்படுத்தி கொள்ளைக்கு எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரலாம் கட்டாயம். அதை அந்த இல்லாமல் இருக்கக்குள்ளே அதான் நான் சொன்னேன். இப்போ பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த உலகத்தில் என்னென்ன நல்ல விஷயங்கள் எல்லாம் கிடைக்குதோ அதை எல்லாத்துக்குமே வழங்கினதுக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி உணர்தல் கட்டாயமானது. அதை ஒரு பழக்கமாக வாழ்க்கையில் பழக்கி உங்களோட பிள்ளைக்கும் பழக்குங்க, வாழ்க்கை சிறப்பாக வந்து இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லிக்கொள்கிறேன். அம்மாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிக்கிறேன். அதே மாதிரி சசிதரன் சஞ்சிகா என்று சொல்லக்கூடிய வாக்கு வந்து சகல செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ என்னுடைய இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் வந்து தெரிவிக்கிறேன். சந்தோஷம் தம்பி, விரட்டா போயிட்டு கட்டாயம் உங்களுக்கு கிணறு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பாருண்ணா. சரி அம்மா. கரெக்டு